அதாம்மா நம்ம வந்து கேள்வியை கேட்டிருந்தோம். அதாவது ஒரு பெண் ஆணிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்க கை உயர்த்தினவங்க ஒவ்வொருத்தங்களா சொல்லுங்க. விஜயா விஜயா சொல்லுங்க. ஐயா, அங்கீகாரம். அடுத்தது அன்பு. அங்கீகாரம், அன்பு. நிறைய சேலை வாங்கி தரணும், நகை வாங்கி தரணும்னா நீங்க எதிர்பார்க்கலையா? இல்லைங்க ஐயா. ஓகே, நல்லதுமா. ஹேமலதா சொல்லுங்க. ஒரு பெண் ஆணிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? சார், அன்பமும் சம உரிமையும் ஆஹ் எதிர்பார்க்கறாங்க சார். அன்பும் சம ஏன்னா உரிமை. சம ம். உரிமை, ஏன்னா எல்லாத்துலயும் வந்து சமமா இருக்கணும் அப்படிங்கறத வந்து எதிர்பார்க்கறாங்க பெண்ணா இருக்கிறவங்க. எல்லா வகையிலும் அவங்களுக்கு வந்து அந்த அங்கீகாரமும் கிடைக்கணும், வெளியும் சரி வீட்லயும் சரி சம உரிமை இருக்கணுங்கிறது வந்து பெண் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகே ஓகே. லதா ஐயா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க. முன்னாடி வந்து தேவையில்லாத எதிர்பார்ப்புகள், ஆசைகள் அதெல்லாம் இருந்தது. இப்ப இந்த ஆன்மீக பயணத்துல தொடர்றப்ப இந்த பயணத்துக்கே பல தடைகள் வருது. அதை இறையை நோக்கிய ஒரு பயணத்துல நாங்க ஒரு அடியெடுத்து ஆசையோடு அடியெடுத்து வைக்கும் பொழுது கூட எங்களுக்கான சுதந்திரம் வந்து முழுமையா மறுக்கப்படுது. அதுதான் அந்த ஒரு சுதந்திரம் எங்களுக்கு கிடைச்சாவே பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேங்கய்யா. சுதந்திரம் தான். சரி, ஓகே. நீங்க ஒரு ஒரு இந்த ஆன்மீகத்தையெல்லாம் விட்டுருங்க. நீங்க ஒரு பெண்ணா உங்க கணவன்கிட்ட நீங்க அதீதமா எதிர்பார்த்தது எதுவா இருக்கு? வாழ்க்கையில சுதந்திரம் வேணுங்கய்யா, அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். சுதந்திரம் தான் நீங்க எதிர்பார்த்ததா? ஆமா. ஓகே ஓகே. சுரேஷ் சொல்லுங்க. சொல்லுங்க. அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. மெயினா தான் உணர்வுகளை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. பாருங்க, ஒரு ஆண் சரியா நீங்க சரியா பெண்ணுடைய பார்வையில இருந்து சொல்றீங்க. நல்லதுங்க, சிறப்பு. சரி. பத்மாவதி சொல்லுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பும் ஆதரவும் இருக்கணும், அதை விட சுதந்திரமும் இருக்கணும் ஐயா. அன்பு, ஆதரவு, சுதந்திரம். ஓகே. சொல்லுங்கம்மா. ஐயா, சுயமரியாதை. என்னோட சுயமரியாதை வந்து கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சுயமரியாதை நல்லா நல்லா கேட்கல, சொல்லுமா. சுயமரியாதை ஐயா, சுயமரியாதை. அப்புறம் வேற சுயமரியாதை மட்டும் போதுமா உங்களுக்கு? சுதந்திரம், சுயமரியாதை. எதுமா? சுதந்திரமும் சுயமரியாதை. சுதந்திரமும் சுயமரியாதையும் வேணும். ஓகே, வேற? வாசுகி வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. நல்ல அன்போடையும் நல்ல பாசமா நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கணும் ஐயா. அன்புடன் பாசமா இருக்கணும், நல்லா அந்யோன்யமாக. அதாம்மா. ஓகே, வெரி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். பூங்கோதை சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சுதந்திரமும் சுயமரியாதையும் ரொம்ப வேணுங்க. சரி, ஓகே. சுதந்திரமும் கிடைச்சிருச்சு, சுயமரியாதையும் கிடைச்சிருச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன எதிர்பார்ப்பீங்க? அதுக்கப்புறமாங்கய்யா சுதந்திரமும் சுயமரியாதையும் கிடைச்சா நம்ம வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து நம்மளாவே முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குங்க. அது கிடைச்சிருச்சுமா. அப்புறம் என்ன ஆண்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பீங்க? உங்களுக்கு கிடைச்சிருச்சு, ஆண்கிட்ட இருந்து அப்புறம் என்ன எதிர்பார்ப்பீங்க? அன்புதாயா, அன்புதாயா. ஓகே ஓகே. அடுத்து வேற? சுரேஷ் மறுபடியும் கை தூக்கி.
சொல்லுங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் ஐயா கேட்கணும். புரிதல் தான், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஆமா, இந்திரா எல்லாத்தையும் தேவி சொல்லிட்டாங்க சொல்லுங்க. எல்லாரும். பேசுறத கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஓகே, நல்லது, நல்ல பாயிண்ட். அதாவது நீ எல்லாம் சொல்லிட்டாங்க, முக்கியமானது என்னன்னா அவங்க எதிர்பார்ப்பு நிறைவேற்றணும், அவங்க பேசுறத கேட்கணும், உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, நல்ல பாயிண்ட். நீங்க அங்க அவங்களுடைய பெண்களோட இடத்துல இருந்து நீங்க சரியா புரிஞ்சு சொல்றீங்க. இந்திரா தேவி சொல்லுங்க. இந்திரா தேவி, சரி. ஓகே, அப்போ எல்லாருமே மேக்சிமம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சுதந்திரம் சுயமரியாதை அப்படின்னு கேட்ட பெண்கள்கிட்டயே நம்ம திருப்பி கேட்கிறப்ப அது கிடைச்ச பிறகு அது வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, அது அன்பும் பாசமுமா தான் இருக்கு. ஏன்னா பெண்ணுடைய இயல்பு குணமே, இயல்பான ஏக்கமே சுதந்திரமும் சுயமரியாதையும் இல்லை. அதை தாண்டி அவளுக்கான இயல்பு குணம் அன்புக்கு ஏங்குதல் தான். உண்மையிலேயே பெண்களுக்கு அன்பும் பாசமும் கிடைச்சிருச்சுன்னா அவங்க சுதந்திரத்தை பத்தியான தேடலே அவங்களுக்குள்ள இருக்காது. ஏன்னா பெண் சுபாவமே வந்து அன்புதான். உண்மையிலேயே பெண் என்பவள் பாசத்துக்கு அடிமையானவள். அப்படியே இந்த பெண் இயல்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மருந்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அந்த மருந்துக்கு பேரு பல்சட்டில்லா அப்படின்னு பேரு. அது ஒரு பாலைவனத்தில் வளரக்கூடிய ஒரு தாவரம். அந்த பாலைவனத்தில் வளரக்கூடிய அந்த தாவரம், அந்த பூ தான் நீங்க பாக்குறீங்க. ஊதா கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பூ. அந்த பூவுடைய இயல்பே மென்மைதான். அதே மாதிரி பெண்ணுடைய இயல்புமே மென்மைதான். அது ஒரு விரைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பூ இல்ல. நீங்க அது பாத்தீங்கன்னா அந்த அது வந்து ஒரு 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 நீண்ட ஒரு தண்டுல பெரிய பூவா இருக்கும். அப்படியே தலை சாஞ்சு இருக்கும். நல்ல காத்து அடிக்கிறப்ப நம்ம ஊர் நாணல்லாம் எப்படி படுத்து அந்த காத்துல படுத்து எந்திரிச்சுக்குமோ, ஏன்னா நீங்க அந்த விரைச்சிக்கிட்டு நின்னா காத்து அடிக்கிறப்ப உடைஞ்சு போயிடும். ஆனா இந்த பூ அப்படி உடையாது. அந்த தண்டு ரொம்ப உயரத்துல இருக்கிற தண்டு உடையாது. ஏன்னா காத்து அடிக்கிறப்ப சாஞ்சிரும். காத்து போனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு. அப்படி வளைஞ்சு கொடுத்தா தான் வாழ முடியும் அப்படிங்கிற இயல்புடைய ஒரு செடி தான் இந்த பல்சட்டில்லா. பல்சட்டில்லாவோட முக்கியமான உணர்வு வளைஞ்சு கொடுத்தாதான் சார் வாழ முடியும். நாம விரைச்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ முடியாது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயல்புடைய பெண் தான். பொதுவா இந்த பல்சட்டில்லாவுக்கு இருக்கிற ஏக்கம் என்னன்னா, என்னை யாரும் கவனிக்கல சார், நான் பேசுறதே யாரும் காது கொடுத்து கேட்கல சார், என்னை என் மேல யாரும் பாசமாவே இல்லை சார், என்னை யாரும் அன்பா என்ன அன்பா யாரும் கொஞ்சறதோ பேசுறதோ இல்லை சார் அப்படிங்கிறதான் பெண்ணுடைய இயல்பான ஏக்கமா இருக்கு. அது பல்சட்டில்லாவுக்கு அப்படிதான். இவங்க அன்பை பெறறதுக்காக எந்த விதத்துலயாவது இவங்க முயற்சிப்பாங்க. இவங்க வந்து ஏதாவது கொடுத்தா நம்ம அன்பு கிடைக்கும்னா அதை கொடுத்து வாங்கக்கூடியவங்க. பல்சட்டில்லா அப்படிங்கிற இந்த பெண் எப்படி இருப்பான்னா, ஒரு முடிவு எடுக்க முடியாத, ஒரு ரொம்ப அன்னம் போல நடை நடந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு மெதுவான நபராகவும், அமைதியான சுவாபம் கொண்டவாகும், முடியெல்லாம் ஒரு வெளுத்து போன மென்மையான முடியாகும், கண்ணு நீல கலர்ல இருக்கிறதாகும், வெளிர் முகமாகவும், எளிதில் அதாவது எளிதில் புன்முறுவல் பூக்கக்கூடிய, முகத்தில் அன்பு காட்டக்கூடியவளாகவும், ஈஸியா அழக்கூடியவளாகவும், அன்பான மென்மையான, அச்சம் மடம் பயிர்ப்பு நாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த குணங்களுக்கு உண்டானவர்களாக தான் அந்த பல்சட்டில்லா அப்படிங்கிற மருந்து இருக்கும். நீங்க இதை அப்படியே பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு பொருத்திடலாம். அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய அந்த குணங்கள் எல்லாமே பெண் இயல்பு. இதை வந்து தொல்காப்பியத்திலே சொல்லிக்கிறாங்க. இப்ப வந்து இதெல்லாம் வந்து இல்லாம ஒரு பெண் இருக்கணும் அப்படின்னா அது பெண் இயல்பு இருக்காது. ஒரு திருக்குறள் விரிவுரை வகுப்புல பெண் இயல்பையும் ஆண் இயல்பையும் பற்றி சொல்லும் போது அவர் சொல்லுவார்,
அச்சம் என்பது பெண்ணுக்கான இயல்பு குணம் அப்படிங்கிறப்ப சிலர் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவாரு, பெண் அச்சப்பட்டா அது அழகு, ஆனா ஆண் அச்சப்பட்டா அது வந்து அவமானம். ஆஹ் அது ஏன்னா பெண்ணுக்கு அச்சம்ங்கிறது இயல்பிலேயே அழகு. ஏன்னா அவ உணர்வு சார்ந்தவள், அதனால அது அழகு. ஆனா நீங்க பல்சட்டில நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு அது நான் பேசுறது வந்து பெண்ணியத்துக்கு எதிரானதா இருக்கும். ஆனா நான் பல்சட்டில்லா மருந்தா பேசிட்டேன். பல்சட்டில்லா மருந்து நீங்க பொதுவா நீங்க பெண்ணை பாக்குறப்போ நீங்க திரை படங்கள்ல வந்து பாக்குறீங்க. நம்ம அந்த பெண்கள்ல ரொம்ப ஒரு குடும்ப பாங்கா அந்த கூடிய ஒரு பெண்ணா காட்டுறப்ப அந்த 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 பெண்ணை பார்வையாளர்கள் அந்த அந்த பெண்ணை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அது அந்த பெண் இயல்பு சார்ந்து அந்த கதாபாத்திரத்தை வடிவமைக்கிறப்ப அந்த கதாபாத்திரத்தை பார்வையாளர்கள் ரசிக்கிறாங்க. ஏன்னா இயல்பு கவரும். அது மாதிரி இந்த பெண்களுக்கு உண்டான அந்த இயல்பை கொண்டிருக்கிற ஒரு மருந்து இந்த பல்சட்டிலா. இந்த பல்சட்டிலா அப்படிங்கிற மருந்துக்கு என்னன்னா பாசங்கிறது ரொம்ப முக்கியமான தேவை. எனக்கு பாசம் வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா, நான் மத்தவங்கள்ட்ட இருந்து பாசத்தை எதிர்பார்க்கும் போது நான் கொஞ்சம் கொடுத்தாதான் அதை அவங்க எனக்கு தருவாங்க. அதனால இந்த பெண் இயல்பாகவே மத்தவங்க மேல பாசமாகவும் அக்கறையோடும் இருப்பா. அவ ஈஸியா அழுதுருவா. அவளுக்கு ஒரு அனுதாபம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கு. ஏன்னா ரொம்ப வெரி கைண்ட் ஹார்ட்டட். இப்ப இவளுக்கு பாசம் அன்பு இது ரெண்டும் தேவை. ஆனா அவர் குடும்பத்திட்ட இருந்து அது கிடைக்கல அப்படின்னா அந்த குடும்பத்துல 10 பேர் 15 இருந்தாலும் அவர் ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி ஒரு லோன்லியா ஃபீல் பண்ணுவா. எனக்கு யாருமே இல்லை, என்னை யாருமே கவனிக்க மாட்டாங்க, நான் பேசுறதை யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, என் மேல யாருக்கும் பாசமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ்ல பல்சட்டிலா வந்துடும். பல்சட்டிலா வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அடிமை மனப்பான்மையோட அவ வந்து ஒரு அடிமையா ஆயிடுவா. பாசத்துக்கு அவ அடிமை. அதே மாதிரி ஒரு மென்மைத்தனமும் ஒரு பணிவும் அவள்கிட்ட இயல்பா இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு சுயநலம் இருக்கு. அது வந்து நீ ஈஸியா அதை கண்டுபிடிக்க முடியாது. என்ன அந்த சுயநலம்னா, எனக்கு தான் எல்லா பாசமும் வேணும், என்னையத்தான் எல்லாரும் கவனிக்கணும், என் மேலதான் எல்லாரும் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது அவளுடைய பேராசை. பெண்ணுக்கான இயல்பான இந்த ஏக்கம் என்னன்னா அந்த அன்பு தான். அந்த அன்பு கொடுத்துட்டா, இப்போ நீங்க நிறைய சிலர்லாம் சொன்னாங்க சுதந்திரம், சுயமரியாதை, இதெல்லாம் நீங்க ஒருவேளை அந்த பெண்ணுக்கான அந்த அவள் இயான ஏக்கமான அந்த அன்பு கிடைச்சிருச்சுன்னா அவங்க சுதந்திரத்தையும் சுயமரியாதையும் தூக்கி போட்டு அந்த அன்பு கொடுக்கறவங்களுக்கு அடிமையாயிடும். ஏன்னா அந்த மொத்த அன்பும் அவளுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவளுடைய பிறவி பயனே அவளுக்கு அடைஞ்ச மாதிரி அவ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அவளுக்கு கோபம் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு சினுங்கலா இருக்கும். எப்படின்னா, நீங்க ஒரு குழந்தை இருக்கு, அடுத்து ஒரு குழந்தை பிறந்துச்சு, முதல் குழந்தை. 2வது குழந்தையே அப்பா அம்மா கொஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த குழந்தை வந்து சொல்லுவோம், உங்களுக்கு எல்லாம் என் மேல பாசமே கிடையாது அப்படின்னு பொறாமையில. அதாவது நீங்க எப்ப பார்த்தாலும் பாப்பாவே தங்கச்சி பாப்பாவே கொஞ்சம் நீங்க என்னை கொஞ்சவே மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு என் மேல பாசமே கிடையாது அப்படின்னு மூஞ்ச தூக்கி வச்சு. அதே மாதிரி மனைவி எல்லாம் வந்து கணவன்கிட்ட, போங்க உங்களுக்கு என் மேல உண்மையிலே பாசமே இல்லை, பாசமா இருந்தா நீங்க உங்களுக்கு நிஜமேலுமே என் மேல பாசம் இருந்தா நான் என்னை கொஞ்சிருப்பீங்க இல்ல, எனக்கு எப்பவுமே டெய்லி முத்தம் கொடுத்துட்டு போவீங்க, இன்னைக்கு வந்தோடனே முத்தம் கொடுக்கல, என் பொண்ணுக்கு தானே கொடுக்குறீங்க, எனக்கு கொடுக்கல. இப்படி சொல்லக்கூடிய நபரா இந்த பல்சட்டிலாம் இருக்கும். அதுக்காக ஒரு பிளாக்மெயில் பண்ணும். பிளாக்மெயில்லாம் எப்படின்னா நெகட்டிவா இது இல்லை. இவங்க எப்படி பிளாக்மெயில் பண்ணுவாங்கன்னா, மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு கோச்சிட்டு சொல்லுவாங்க, அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா உங்களுக்கு என் மேல பாசமே இல்லை, உங்களுக்கு என் மேல பாசம் இருந்தா நீங்க எனக்கு சேலை வாங்கி தந்திருப்பீங்க இல்ல, உங்களுக்கு பாசமே இல்லை, என் மேல பாசம் இருந்திருந்தா எனக்கு நகை வாங்கி கொடுத்துருப்பீங்க இல்ல, அப்படி சொல்லக்கூடிய ஒரு பிளாக். ஏன்னா இவங்களுக்கு வந்து அன்பும் அரவணைப்பும் ரொம்ப முக்கியமான தேவை. அந்த அன்பும் அரவணைப்பும் அவங்களுக்கு கிடைக்காத போது அவங்க மூஞ்ச தூக்கி வச்சுக்குவாங்க, சினுங்குவாங்க, அழுவாங்க. இது எல்லாமே அந்த பல்சட்டில்லா பெண்ணுடைய குணம். பல்சட்டில்லாவுக்கு இயல்புலேயே என்ன பிரச்சனை அப்படின்னா,
இவளை ரொம்ப லேசா நினைச்சிடக்கூடாது. இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, அவ அவ மனைவியா இருக்கா, ஆஹ் தலைவன் வந்து வீட்டுடைய நடவடிக்கைகளை எல்லாத்தையும் கடமைகளை பொறுப்பு அவன் பார்த்துக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு இவங்க இப்போ இவன் வந்து ஒரு பிளாட் வாங்குறான், இல்ல ஒரு வீடு வாங்குறான். அந்த வீடு வாங்குறத பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸா நம்ம கொண்டு வீட்டுக்கு ஓடி நிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க அம்மாட்ட சொல்லிடுறான், அம்மா நம்ம வந்து வீடு வாங்குறோமா, இது பொண்டாட்டி பேர்ல தான் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடுறான். இதெல்லாம் மனைவி கவனிச்சிட்டு இருக்கா. ஆனா இவளுக்கு என்ன செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியல. வீட்டுக்கிட்ட கொண்டு போய் எடுத்துறா, இந்த உனக்கான சர்ப்ரைஸான வீடுன்னா அவன் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறான். ஏம்மா ஏன் தூக்கி வச்சுக்கிற, உனக்காக தான் நான் அந்த வீடை வாங்கினேன் அப்படின்னா, உங்க அம்மாவுக்கெல்லாம் இதை முன்னாடியே சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு சொல்லல பாத்தீங்களா, அப்பனா இந்த வீட்டுல முடிவு எடுக்கிற எனக்கு எனக்கு எந்த விஷயமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்கல்ல, என்னைய ஒரு மனுஷியா நீங்க மதிக்கல, இல்ல என்னை ஒரு மனுஷியா கூட நீங்க என்னை ஒரு பொருட்டா கூட நீங்க கன்சிடர் பண்ணதில்ல அப்படின்னு அவ பொங்க ஆரம்பிச்சுவா. என்னன்னா அவளுடைய மெயினான பிரச்சனை என்னன்னா, என்னைய லேசா இட போட்டுட்டீங்கல்ல, என்னைய ஒரு அற்பமா எந்த வீட்டுல அந்த மூலையில இருக்கிற ஒரு செருப்பு போல, ஒரு ஒரு கொடை போல, ஒரு ஒரு மூலையில இருக்கிற ஒரு பொருள் போல என்னை கருதிட்டீங்கல்ல, என்னை அப்படி லேசா நினைச்சிட்டீங்களே அப்படிங்கிறது அவளோட. ஏன்னா அவளை ஒண்ணுமே இல்லை, அவளுக்கு அன்பு அரவணைப்பு கொடுத்துட்டா இதை பத்தி எதையுமே கன்சிடர் பண்ண மாட்டான். ஆனா அந்த அன்பு அரவணைப்புங்கிறது அவளுடைய பேச்ச கேட்கணும், அவளை கவனிக்கணும் அப்படிங்கிறது தான். இவன் ஈஸியா அழுதுருவா. பொதுவா பல்சட்டிலாவ பார்க்கணும்னா ரொம்ப ஈஸியா பார்த்துடலாம். நீங்க பல்சட்டிலா பெண்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அவங்கள சும்மா லேசா அதட்டுங்க, அழுதுருவாங்க. கண்ணுல இருந்து தண்ணி வரும். மேட்டூர் டேம்லயே கண்ணுல வச்சிருக்கா சார், ஒன்னும் சொல்ல முடியாது. அவள்கிட்ட சொன்னா போதும், உடனே அப்படியே டேம் திறந்துடும், கட 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 கடன்னு தண்ணி வந்துடும். அப்புறம் எங்க சார் அவளை போய் நம்ம திட்டுறது அப்படிமா. அதே மாதிரி நீங்க ஒரு பேஷண்டா கிளினிக்கு வர்றாங்க அப்படின்னு இவங்களால அவங்க சொன்ன அழாம சொல்லவே முடியாது. நீங்க என்ன என்ன செய்யுதுமா உங்களுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கட 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 கடன்னு கண்ணுல தண்ணி வராது. அது ஒண்ணும் இல்லம்மா, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உடனே கண்ணை தொடச்சிட்டு, சரி சார் நீங்க சொல்லிட்டீங்க, நான் தைரியமாயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இவங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவை அந்த ஆறுதலும் தேறுதலும் அன்பும் அரவணைப்பும் தான். அத வந்து ஒரு மருத்துவராகப்பட்டவர் ஓகே சரியாயிருமா, இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொன்னா கூட அது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அன்பா அவங்க. அப்படிதான் அவங்கதான் பல்சட்டில்லா. இவங்க பல்சட்டில்லாவை ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த பல்சட்டில்லாவுக்கு ஆறுதல் சொன்னாலோ, அன்பா ரெண்டு வார்த்தை பேசினாலோ, அவங்களுக்கு தலைவலி இருந்தோ, வயிற்று வலி இருந்தாலோ, இல்ல உடம்புல எந்த சுகவீனம் இருந்தாலும் அந்த நோய் தனிய ஆரம்பிச்சிடும். இதை நீங்க கண்கூட பார்க்கலாம். இப்படி அழுகிறவங்கள்ட்ட போய் ஒன்றும் இல்லை அப்படின்னு போய் நீங்க அவங்க முடிய தடவி கொடுத்தோ, இல்ல தோள்பட்டியில ரெண்டு தட்டு தட்டியோ, ஒன்றும் இல்லாம அப்படின்னு ஒரு செல்லமா தட்டி சொல்லி சொன்னாலே சரியாயிடும். இவங்களுக்கு இதை வச்சே நம்ம ஹோமியோபதி மருத்துவத்துறையில இருக்க மருத்துவர்கிட்ட கிட்ட இதை இந்த இந்த ஒரே ஒரு நோய்க்குரிய மட்டும் வச்சே நிறைய நோயாளிகளை பல்சட்டில்லா நோயாளிகள் நம்மளால என்கிட்ட ஒரு நோயாளி வந்தாங்க, ஒரு 18 வயசு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து ரத்தமே சுத்தமா இல்லை. அது வந்து 3ஓ 4ஓ அந்த அளவுக்கு ஹெச்பி குறைஞ்சிருச்சு. வந்து ரத்தம் ஏத்தணும்னு சொல்றாங்க, அதனால ரத்தம் ஏத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பெண் குழந்தைய நமக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர், இல்லை சார் சார்ட்ட போய் பார்த்துவோம்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தாங்க. அப்புறம் அழைச்சிட்டு வர்றப்ப நான் அந்த பொண்ணுகிட்ட உட்கார வச்சு கேட்கறேன். வர்றப்ப என்னன்னா அவங்க மொத்த குடும்பமும் வந்துருச்சு, 10 பேர் அந்த குழந்தைய சுத்தி நீ உட்காந்துருக்கு. அப்போக்கி நான் கேட்கறேன், என்ன செய்யுதுமா அவங்களுக்கு அப்படின்னு. அது இல்லாம அவங்கள கேட்கறாங்க, என்ன சார் ரத்தம் ஏத்தணும்னு சொல்றத நீங்க மருந்து கொடுத்து அது இந்த பள்ளி முட்டாய் கொடுத்து எப்படி சார் சரி பண்ண முடியும், சரி பண்ணிடலாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவங்க அந்த பொண்ணுகிட்ட கேட்கறப்ப, உங்களுக்கு என்ன செய்யுதுமான்னு கேட்டேன். கேட்ட உடனே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் சரி கொஞ்ச நேரம் அவங்களுக்கு தனியிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு, இப்ப என்ன செய்யுன்னு சொன்னாதாமா மருந்து தர முடியும், மறுபடியும் அழுக. சரி சரிம்மா ஒன்றும் இல்லை சரியா போயிடும், நான் மருந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதையுமே அவங்கள்ட்ட நான் கேட்கல. சிம்பிளா அவங்க ஒரு பல்சட்டில்லா பெண் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சுன்னா பல்சட்டில்லா மருந்து தான் அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு கொடுக்குறேன். கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்துல அந்த பெண், அதாவது எங்கிட்ட வர்றப்ப காலெல்லாம் வீங்கி போய் அவளுடைய இயற்கை உபாதைகளை கழிக்க கூட இன்னொருத்தவங்க தூக்கிட்டு போய் விடுற மாதிரி இருந்த ஒரு பெண், சாப்பிட முடியல,
ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன்ல இருந்தாங்க, பெட் ரிட்டனா இருந்தாங்க. இப்போ அவங்க வேலையை அவங்களே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கால் வீக்கமெல்லாம் வடிஞ்சிருச்சு, ஓரளவுக்கு தெம்பா இருக்காங்க. அதில் எல்லா ஆக்டிவிட்டிஸும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வர்றப்ப அவங்ககிட்ட கேட்குறேன், சொல்லுங்கம்மா இப்போ எப்படிம்மா இருக்கீங்கன்னு. சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கேன் அப்படிங்கிற. போன வாட்டி வந்தப்ப ஒரு வார்த்தை கூட பேசல, அழுகை மட்டுமே எனக்கான பதிலா இருந்தது. இப்போ அவங்களுடைய சிரிப்பு இருந்து இப்ப என்னம்மா செய்யுதுன்னா, சார் கால் வலிக்குது அப்படின்னு வாயை திறந்து ஒரு அந்த பதில் வந்தது. அப்பவே நினைச்சிட்டேன் இவங்க சரியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2-3 விசிட்டுக்கு அப்புறம் மறுபடியும் போய் அவங்க ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுத்து பார்க்கறப்ப அது நார்மல் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதாவது இப்படி ஒரு ரத்த சோகையுள்ள ஒரு பெண்ணையும் நில்சட்டில்லா அப்படிங்கிற ஒரு மாமருந்து அந்த குணத்திற்கு நம்ம சரியான மருந்து கொடுக்கும் பொழுது அவள் ரத்தமே ஏற்றாமலேயே அவள் நோய் சரியாகி அவள் பழைய நிலைமைக்கு வந்துடுறான். இது இந்த பல்சட்டில்லாவுடைய இந்த நோய் குறிகளை வச்சுதான் கொடுத்தது. அழுகை, ஒரு கேள்வி கேட்ட உடனேயே அழுகை. அது டாக்டர்கிட்ட எல்லாம் வர்றப்ப இது ரொம்ப சிம்பிள். இது மாதிரி நீ எந்த மருத்துவத்திலையுமே இந்த மாதிரி ஒரு நோய் குறிக்கு மருந்து தர முடியாது யாராலும். அழுகுறாங்க, கேள்வி கேட்ட உடனே அழுகுறாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு பல்சட்டில்லா தான் மருந்து அப்படிங்கிறது. இதை வச்சு மருந்து கொடுக்கறதுங்கிறது எந்த மருத்துவத்திலையும் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. இந்த பல்சட்டில்லாவுக்கு என்ன ஒரு மெயினான பயம்னா தன்னை கை விட்டுருவாங்க அப்படிங்கிறது. இப்ப கணவன் இருக்காரு, கணவன்கிட்ட மனைவி பாசத்தை எதிர்பார்க்கறாங்க. ஆனா அவர் பாசத்தை காட்டாமே இருக்கிறப்ப அவங்க கேட்காதத குறிப்பால் உணர்ந்தே கணவனோட அன்பு பெறுவதற்கு எல்லாமே செய்வாங்க. அப்படி இருந்தும் அவர் கண்டுக்காம இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப, உதாரணத்துக்கு ஒரு பேஷண்டோட சொல்லணும்னா, அப்போ ஒரு குழந்தை இல்லாத ஒரு பெண் இருக்காங்க. அவங்களுக்கு கணவன் மேல பாசம். ஆனா கணவன் மறுபடியும் பாசத்தை காட்ட மாட்டாரு. இவங்க எல்லாத்தையும் செஞ்சும் அவரு தன்னை கண்டுக்கல அப்படிங்கிறப்ப, சரி ஒருவேளை நமக்கு குழந்தை இல்லைன்னு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் உண்டு. தன்னை கை விட்டுருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் உண்டு. அதே நேரத்துல இவங்க நல்லது கெட்டதுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா அங்க போனா உனக்கு குழந்தை இல்லையான்னு கேட்டு மனசை புண்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். நமக்கு குழந்தையெல்லாம் பிறக்கலன்னா நமக்கு சுத்தமா பாசமே கிடைக்காதோ, கணவன்கிட்ட இருந்தோ நம்ம குடும்பத்துல இருந்தோ கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வரும். அப்புறம் நான் குழந்தை பெத்துக்கல அப்படின்னா இதனால என்ன என்ன ஒரு பெண்ணா ஒரு கடமையை சரியா செய்யலைன்ட்டு என்னை ஒதுக்கி வச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் அந்த பல்சட்டில்லா அப்படிங்கிறது. இதனாலே நல்லது கெட்டதுக்கு போக மாட்டாங்க. போனா 4 பேர் ஏதாவது சொல்லுவாங்களோ, நம்மளை ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு பயமும் இருக்கு. பல்சட்டில்லா பொதுவா அப்படியே மத்தவங்களுக்காக தன்னை மாத்திக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதாவது தனக்கு இருக்கிற அபிலாஷைகளை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு மத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க. அப்படி மாறியும் அவங்களுக்கு எதுக்கு அப்படி மாறுறாங்கன்னா, தனக்கு அன்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக மாறிடுவாங்க. இவங்க பிஇ படிச்சிருக்கலாம், பெரிய ஒரு டாக்டரா இருக்கலாம், அல்லது வக்கீலா இருக்கலாம், நல்ல படித்தவங்கள சமூகத்துல ஒரு உயர்ந்த ஒரு துறையில இருக்கிற ஒரு பெண்ணா இருக்கலாம். இருந்தாலும் கணவன் தனக்கு சரிசமமே இல்லாதவரா இருந்தாலும் அவர்கிட்ட அன்பை எதிர்பார்ப்பாங்க. இவங்க இந்த கணவர்கிட்ட அந்த அன்பை எதிர்பார்க்கறதுக்காகவே அவன் கிட்டத்தட்ட அந்த கணவனுக்கு அடிமையாக வேலை செய்வாங்க. அவங்களுக்கான எல்லா பணிவிடைகளையும் செய்யக்கூடிய பெண்ணாக இந்த பல்சட்டில்லா. அப்படி எல்லாமே செஞ்சும் எல்லா பணிவிடைகளையும் செய்தும் அவளுக்கு அந்த அன்பு கிடைக்கல அப்படின்னா அவ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுவா. நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன் சார். என் வீட்டுல சார் கூட்டு குடும்பம் சார், எல்லாரும் இருக்காங்க சார். ஆனா எனக்கு என்னமோ நான் ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு தனிமை ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சார் அப்படின்னு சொல்றேன். ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சார். எனக்கு பாசமே கிடைக்கல சார். என்னை என்னை யாரும் என்னை எல்லாரும் ஒதுக்குறாங்க சார் அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்தே பல்சட்டில்லா தான். அது பெண் குழந்தைகள் பல்சட்டில்லா இந்த கேரக்டர்ல இயல்பாவே இருப்பாங்க. பொதுவா பெண்களுக்குன்னா நான் சொல்லக்கூடிய மருந்து, போன வாரம் இந்த இல்லறத்துக்குள்ள நுழைஞ்சு கடமைகள், விருப்பத்திற்கு எதிரான வாழ்க்கை அப்படிலாம் இருந்தாதான் செப்பியா அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஆனா இது பெண் இயல்புக்கான மருந்து இந்த பல்சட்டில்லா.
அதனால பொதுவாவே அந்த பல்சட்டில்லா மருந்து கொடுத்தாலே பெண்களுக்கு அவங்களுடைய தொந்தரவை என்ன தொந்தரவு இருந்தாலுமே போக்கக்கூடிய ஆண் இயல்புக்கு நக்ஸ்வாமிக்கா, பெண் இயல்புக்குன்னா அது பல்சட்டில்லா தான். இது வந்து ஒரு பயம் கொண்ட ஒரு பெண். இருட்டுனா பயப்படும், பேய் பிடிச்சுக்குமோன்னு பயப்படும், தனியா இருக்க பயப்படும். இப்படி இருக்கிறது எல்லாமே இந்த பல்சட்டி தான். பெண்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அவங்க படிச்சு அறிவோடு இருந்தாலும் ஒரு ஒரு ரொம்ப அந்யோன்யமான சூழ்நிலையில குழந்தைத்தனமா நடந்துக்குவாங்க. அந்த குழந்தைத்தனம்ங்கிறது பல்சட்டில்லாவுடைய இயல்பு. பல்சட்டில்லா ஒரு குழந்தை, நீங்க அன்பு அதிகமா செலுத்தும் போது அந்த பெண் குழந்தைத்தனத்துக்கு வந்துருவா. அது வந்து அந்த குழந்தைத்தனம்ங்கிறது பல்சட்டில்லாவுடைய இயல்பு. பொதுவா குழந்தைகள் அம்மாவோட சேலையை பிடிச்சுக்கிட்டே, அம்மாவோட கையை பிடிச்சுக்கிட்டே தெரியக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே பல்சட்டில்லா தான். அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ. அம்மா சேலையை பிடிச்சிட்டே திரியிறான் சார் அப்படின்னாலும் அது அந்த பையனுக்கும் பல்சட்டில்லா தான் கொடுக்கணும். அம்மா 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 எங்க போனாலும் அம்மா வேணும் சார் அப்படின்னு சொல்ற பெண் குழந்தைகளுக்கும் இந்த பல்சட்டில்லா மருந்தாகும். அதே நேரத்துல வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமும் நான் அம்மா தான் சார், எனக்கு அம்மா அம்மான்னு அம்மா அம்மா வந்துச்சுன்னா போதும் சார், அம்மா சிலையை பிடிச்சிட்டே போறா சார் அப்படின்னாலும் அதுக்கும் பல்சட்டில்லா தான். அப்படி பல்சட்டில்லா மருந்து நிறைய நம்ம பொதுவா குழந்தைகளுக்கான ஒரு முக்கியமான மருந்தா இது பல்சட்டில்லா. ஒவ்வொரு வீட்லயுமே இந்த பல்சட்டில்லாங்கிற மருந்தை நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா தூக்கி வச்சுக்கணும்னு விரும்பக்கூடிய குழந்தைகள், கொஞ்சணும், முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய குழந்தைகள் எல்லாமே பல்சட்டில்லா தான். நீங்க பொதுவா அந்த குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நீங்க போய் முத்தம் கொடுத்தீங்கன்னா, ஒரு கன்னத்துல முத்தம் கொடுத்தீங்கன்னா அது அடுத்த கன்னத்தை அந்த கணத்திலேயே முத்தம் கொடுக்கும். அந்த கணத்துல கொடுத்ததுக்கு அப்புறம் நெத்தியை காட்டும், அப்புறம் தாவக்கொட்டையை காட்டும், அப்புறம் கை, காலு எல்லா இடத்துலயும் முத்தம் கொடுத்துட்டே இருக்கும். எல்லாம் கொடுத்தா மறுபடியும் ரிவர்ஸ்ல கன்னத்துல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கும். இப்படி என்ன இந்த அன்புக்கான ஏக்கம் அந்த குழந்தையிலேயே உங்களுக்கு அந்த குழந்தை பருவத்திலேயே அது காட்ட ஆரம்பிக்கும். அது பல்சட்டில்லா அப்படிங்கிற கேரக்டர் தான் அது உங்களுக்கு குறிப்பால் உணர்த்துது. அப்படி தூக்கி வச்சுக்கணும்னு விரும்பக்கூடிய குழந்தைகள், கொஞ்சணும்னு விரும்பக்கூடியவர்கள். சில குழந்தைங்கள கொஞ்சனா ரொம்ப மகிழ்ச்சியா, அதே நேரத்துல முத்தம் கொடுக்கணும், அதே நேரத்துல கொஞ்சணும், நல்ல அன்பான வார்த்தைகள் பேசணும், நல்ல கண்ணே மணியே தங்கமேனு கொஞ்சனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படியான குழந்தைகள் எல்லாரும் இந்த பல்சட்டில்லா தான். பெரும்பாலான பெண்கள் பல்சட்டில்லா தான். இப்போ இப்ப சிலர் வந்து நான் கேட்கிறப்ப ஆண்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப சில பேர் சுதந்திரம், சுயமரியாதை அப்படின்னு சொன்னீங்க. ஆனாலும் அந்த சுதந்திரம், சுயமரியாதையும் உடைச்சிட்டு அது கிடைச்சிச்சு அப்போன்னா என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா, அவங்க கடைசியில அவங்க கேட்கக்கூடியது அன்பா தான் இருக்கும். ஏன்னா அது அன்புக்கான இயக்கம் தான் பல்சட்டில்லாவோட இயல்பு. அதனால இந்த எல்லாருக்குமே எல்லா பெண்களுக்குமான முக்கியமான மருந்தாகவே அந்த மருந்தை நம்ம கொடுக்கலாம். அந்த மருந்து பல்சட்டில்லா. ஹோமியோபதியோட இலக்கியவாதிகள் எல்லாரும் சொல்றாங்க, ஒரு ஆணுக்கு ஒரு பல்சட்டில்லா பெண் மனைவியாக அமைந்தால் அவன் பாக்கியசாலி அப்படின்னா. ஏன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்ற மாதிரி இது வந்து ஒரு இறைவியே வந்து மனைவியா கிடைச்ச மாதிரி பல்சட்டில்லா. ஏன்னா அவன் அப்படிப்பட்ட பல்சட்டில்லா வந்து குறிப்பால் உணர்ந்தே ஆணுடைய தேவைகளை நிறைவேற்றும். அப்போ வந்து ஆணுக்கு அன்பு அதிகமாக தான் வரும். பல்சட்டில்லாங்கிறது இயல்பான பெண் குணம். அது வந்து ஒரு வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை அதுகிட்ட இருக்கும். அனுசரிச்சு போகக்கூடியவர்கள் பெண்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா இவங்க அனுசரிச்சு போவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. மாமியார், ஒரு குடும்பத்துல மாமியார், மாமனார், நாத்தனார், கொழுந்தனார், குழந்தைங்க, வீட்டுக்காரர், ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு மாதிரி பேசி செயல் செஞ்சு அவங்களுக்கு அந்த மாதிரி இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அந்த குடும்பத்தை ஓட்டணும். இந்த பெண்ணால் தான் குடும்பம் இயங்குது. யாரால வளைந்து கொடுக்கக்கூடிய அந்த பெண்ணால் தான் அந்த குடும்பமே இயங்குது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நதிக்கு எல்லாருக்கும் பெண்களுடைய பேர் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அது வளைந்து நெளிந்து கடல்ல போய் சேரும். ஏன்னா நீங்க நான் நேரா தான் நிட்டாதான் போவோம் அப்படின்னா அது போக முடியாது. கடைசியில அது ஒரு மலை ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா அங்க திருப்பி அங்க அதுக்கப்புறம் கடலை போய் அடைய முடியும். அப்போ இந்த வளைந்து நெளிந்து வளைந்து கொடுத்து போகக்கூடிய அந்த இயல்பு பெண்ணுகிட்ட இயல்பா இருக்கும். ஏன்னா அப்படி போறப்பதான் அது தன்னுடைய நோக்கத்தை அடைய முடியும். அது எதிர்ப்பு இல்லாம சண்டை செய்யாம சரி சரி அப்படின்னு போயிடும். ஆனா அதனால பெண்ணுக்கு நிறைய பயன்தான் விளையும். இதுக்கெல்லாம் வந்து அதுக்கு ஒரு ஒரு பெரிய
இந்த பெண் இயல்பு இருக்கு, அது வந்து ஒரு மென்மை, நயம், பாசம், அந்த ஒரு பயம், அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படிங்கிறது, இது எல்லாமே அந்த இயல்பு குணம் இருக்கக்கூடிய நபரா அந்த பல்சட்டிலா இருக்கும். பல்சட்டில்லா பெண் ஒரு நோயாளி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட இருந்து நோய்க்குறிகளை வாங்குறதே நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இந்த பல்சட்டில்லா இங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி நடந்துக்கிற மாதிரி, இங்க டாக்டர்கிட்டே அவங்க மாதிரி மாறி நடந்துக்குவாங்க. டாக்டர் கேட்கறப்ப என்னம்மா செய்யுது உங்களுக்கு, போன வாட்டி மருந்து வந்து வாங்கிட்டு போனீங்களா, இடுப்பு வலி எல்லாம் சரியாயிருச்சா அப்படின்னா, டாக்டர் வந்து சரியாயிருச்சுன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாருன்னு இவங்க சரியாயிருச்சுன்னு வலி இருந்தாலும் டாக்டர் டாக்டர் மனசு புண்படக்கூடாது அப்படின்ட்டு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்ல ஆரம்பிச்சு. அதனால இவங்கள்ட்ட கேட்கறப்ப கேள்விகளை ரொம்ப பார்த்து கேட்கணும். நீங்க இடுப்பு வலி சரியாச்சாமா அப்படின்னா, சரியாச்சு சார். அப்ப எப்படி இடுப்பு வலி இப்ப எப்படிமா இருக்கு அப்படின்னு பொதுவான கேள்விகளை தான் கேட்கும். நேரடியா சரியாயிருச்சா, தண்ணி தாகம் இருக்கா, காய்ச்சல் இருக்கா அப்படின்னு நேரடியா கேட்டீங்கன்னா, ஆமா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒத்த வார்த்தையில பதில் சொல்லி டாக்டரை குழப்பி விடக்கூடிய நபர்களும் இந்த பல்சரி தான். ஏன்னா இவங்க அப்படியே தன்னுடைய பிறரோட எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி தன்னை அப்படியே டிசைன் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஏன்னா எல்லாரும் எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி தன்னை அப்படியே மாத்திக்கிறதுனால நான் யாரு அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாமையே அவங்க இருப்பாங்க. தனித்தன்மை பற்றியான அந்த ஒரு தெளிவு அவங்களுக்குள்ள இருக்காது. ஒரு மாதிரி வெகுளித்தனமான பெண்ணாவே அவங்க இருப்பாங்க. ஒரு வெகுளித்தனமான ஒரு பெண். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நதி போன்றவள் இந்த பல்சட்டி, வளைந்து கொடுத்து போகக்கூடியவள். ஆனா இந்த பல்சட்டிலா ரொம்ப பலவீனம். பல்சட்டில்லா மருந்து ரொம்ப பலவீனமான இதயம் கொண்ட ஒரு பெண். ஆனா அது அது பெண்ணுக்கும் பொருந்தும். பெண் என்பவள் இயல்பிலே பலவீனமானவள். ஆனா அந்த பலவீனத்தையே ஆயுதமா மாத்த தெரிஞ்சவ பல்சட்டி. எப்படி அப்படின்னா, நீங்க ஒரு எதிரி உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறான், எதிர்த்து மாதிரி நிக்கிறான். அவன் ஆயுதம் ஏந்தி இருந்தாதான் நமக்கு அவன் கூட சண்டை போட தோணும். அவன் ஆயுதத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு கண்ணீர் விட்டு கதறான்னு வச்சுக்கோங்க, நீ அவனை அடிக்கணும், உங்களுக்கு அவனோட சண்டை போடணும், உங்களுக்கு எப்படி தோணும்? அது மாதிரிதான் பெண் அவளுக்கான ஆயுதம் அப்படின்னு என்ன எடுக்கிறான்னா, அழுகையத்தான் அவன் ஆயுதமா இருக்கு. அழுகை, அவ மென்மை, அன்பு, பாசம், அவ கட்டி பிடிக்கிறது, கெஞ்சுறது, கொஞ்சறது, குழந்தைத்தனம், இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா யாருக்கும் சண்டை போடணுங்கிறது வராது. அதே நேரத்துல இவளுக்கு பொதுவா ஆண்கள் மேல கொஞ்சம் பயம் இருக்கும். அதே நேரத்துல அந்த செக்ஸ் காமமும் அவளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். இன்டர் கோர்ஸ் எல்லாம் வந்து வந்து ஒரு பாவ செயல் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணாதான் இந்த பல்சட்டிலா இருப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு வெகுளியா அவ இருப்பா. இவ அதே மாதிரி பசங்களுக்கும் பெண்கள்னாவே கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். அப்படியான பசங்களுக்கு நம்ம என்ன மருந்து தரலாம்னா இந்த பல்சட்டிலா தரலாம். எனக்கு தெரிஞ்சு சில பசங்கள்லாம் இருந்தாங்க. அவங்கலாம் வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து கிட்டையே வர மாட்டாங்க. அவங்க கிளாஸ்ல ஒரு 8வது படிக்கிற பையன் ஒருத்தன் ஸ்டூடெண்டா வந்தா அவங்க அம்மா சொல்றாங்க, சார் அவங்க கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுங்கலாம் வந்து பேசினாலும் அவன் பேச மாட்டான். இதே எங்க சொந்தக்கார பொண்ணுங்கலாம் வருவாங்க, அவனை வந்து விளையாட கூப்பிட்டாலும் வரவே மாட்டான். என்னை தவிர, அவங்க அம்மாவை தவிர வேற எந்த பொண்ணு கூடயும் அவன் பேச மாட்டான். பொண்ணுங்கன்னா உனக்கு பிடிக்காது, பயம் அப்படின்னாவே நீங்க இந்த மருந்தை கொடுக்கலாம். அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கவும் பயப்படுற பசங்களுக்கும் சரி, பொண்ணுங்களுக்கும் சரி, இது ஒரு மருந்து தான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இயல்பெல்லாம் எப்படி சார் ரொம்ப ஓவரா டூ மச்சா சொல்றீங்க? இந்த இயல்பு எப்படி பெண்ணுடைய இயல்பு பல்சட்டில்லாவோட இயல்பும் நீங்க மேட்ச் பண்றீங்க அப்படின்னா, ஹோமியோபதி அவ்வளவு அழகா மேட்ச் பண்ணுது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பல்சட்டில்லா பூ அது ஒரு ரொம்ப உயர்ந்த ஒரு தண்டுல அப்படியே மேல இருந்து கீழே குனிஞ்சு இருக்கும். தலை குனிந்த பெண் போல. அது வந்து அந்த வெட்கம், கூச்சம், இது எல்லாமே அந்த 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 பூ வந்து ஒரு பெண் போல இருக்கு அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுது. அது இயல்பிலேயே வளைந்து கொடுக்கறதுனால அந்த அந்த குணமும் பெண்ணுடைய குணமும் ஒத்து போகுது அப்படிங்கிறத ஹோமியோபதி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நீங்க பொதுவா பெண்களுக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த மருந்தை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணாலே அவங்களுக்கு இருக்கிற பாதி நோய்கள் போயிடும்ட்டு இலக்கியவாதிகள் சொல்றாங்க. ஏன்னா எந்த ஒரு நீண்ட கால நோய்களுக்கும் துவக்கமா கொடுக்கறதுக்கான மருந்துகள்ல இது ஒரு முக்கியமான ஒரு மருந்து. அதே நேரத்துல இந்த செடி பாத்தீங்கன்னா பல்சட்டில்லா செடி எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும், தனியாவே இருக்காது, கூட்டமாவும் இருக்கும். அதே மாதிரி பல்சட்டில்லா பெண்ணுக்கும் கூட்டமா இருக்கணுங்கிறது தான் பிடிக்கும், தனியா இருக்கிறது அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பல்சட்டில்லா பெண்கள் தனி குடித்தனத்தை விரும்ப மாட்டாங்க.
அது கூட்டமா இருக்கணும் சார், அப்பதான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, சொல்லக்கூடிய ஆட்கள். அதனால ஏன்னா தனியா இருக்கிறதுக்கு அவங்க இந்த பல்செட்ல தெரிஞ்சு தனியா இருந்துச்சுன்னா அது செத்துரும், அது தனியாவே வளராது. அதே மாதிரி இந்த இவங்க கூட்டமா இருக்கணும் விரும்புவாங்க, தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. தனியா இருந்தா இவங்களுக்கு நோய் தொந்தரவுகள் அதிகரிக்கும். அதனாலதான் இந்த பல்செட் இல்லா குழந்தைங்கலாம் அம்மா வந்து நைட்ல பெட்ரூம்ல அம்மா இருந்தாதான் அது இருக்கும். அம்மா எந்திரிச்சு தனியா போயிட்டாங்க அழுவ ஆரம்பிச்சு. அதே மாதிரி அம்மா சீலையை பிடிச்சிக்கிட்டே தூங்கக்கூடிய குழந்தைகள்லாம் இருப்பாங்க. அதெல்லாமே பல்செட்டில்லா தான். இவங்க ரொம்ப மென்மையானவங்கன்னா பல்செட்டில்லாவுக்கும் இதுக்கு எப்படின்னா, பல்செட்டில்லாவுடைய அந்த அந்த தண்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த பூவை தாங்கி இருக்கிற தண்டு, அந்த பூ, அதுல எல்லாம் ஒரு மென்மையான முடி இருக்கும். அது வந்து அவங்களுடைய மென்மையை பறைசாற்றும். பொதுவா ஆண்களுக்கு அவ்வளவு ஒரு மென்மையான முடி இருக்காது. நீங்க பெண்களை பார்த்தீங்கன்னா தெரியும், பெண்களுக்கு அவங்களுடைய ஸ்கின்ல ஒரு ரொம்ப மென்மையான ஒரு முடி இருக்கும். அதே மாதிரியான முடி இந்த பல்செட்டில்லா அந்த பூலையும் இருக்கும், அந்த தண்டுலையும் இருக்கும். அதே அந்த மென்மையை நீங்க அதை பார்க்கலாம், அந்த செடியை நீங்க தொட்டு பார்க்கலாம். இது நீங்க இந்த பல்செட்டில்லா தாவரத்தை நம்ம ஏற்கனவே சொன்னா அது எந்த பக்கத்துக்கும் தகுந்த மாதிரி அது வளைஞ்சுக்கும். அதே மாதிரி இவங்களுக்கான தொந்தரவுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். பல்செட்டில்லா பேஷண்ட்டுக்கு காலையில தலைவலி இருக்கும், மத்தியானம் இடுப்பு வலி இருக்கும், நைட்டு வயிற்று வலி இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வேற காலைல எந்திரிக்கப்ப வேற தொந்தரவு இருக்கும். இப்படி வலி மாறிக்கிட்டே இருக்கும். மூட்டு வலி மூட்டு வலி ஒவ்வொரு இடத்துல இருந்து வேற வேற இடத்துக்கு மாறிட்டே இருக்கும். இப்படி மாறக்கூடிய தொந்தரவுகளாக தான் இருக்கும். இது ஏன்னா காத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அதே மாதிரி இந்த பல்செட்டில்லா வந்து பாலைவனத்துல வளரக்கூடிய ஒரு அழகான பூச்செடி. பாலைவனத்துல தண்ணியே இருக்காது, தண்ணியே இல்லாம வளரக்கூடிய ஒரு பூச்செடி. பொதுவா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெண்கள் தண்ணீர் அதிகமா குடிக்கிறத விரும்புறது. அது பாத்தீங்கன்னா அவங்க வேலைக்கு எல்லாம் போற பெண்கள்லாம் தண்ணியே குடிக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. எப்படின்னா அவங்க போனா தண்ணி குடிச்சா பாத்ரூம் போகணும் அப்படிங்கிறதுக்காக குடிக்கிறது இல்லை ஒண்ணு. பொதுவா இவங்களுக்கு தாகமே தேவைப்படாது. நம்ம பல்செட்டில்லா மருந்தா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கான மிக முக்கியமான குறி தண்ணி தாகம் உங்களுக்கு எப்படிங்க இருக்குன்னா, காலையில நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் 1 லிட்டர் தண்ணி கொடுத்து விட்டோம்னா அப்படியே திரும்பி வந்துடும் சார். தண்ணியே குடிக்கிறது இல்லை சார். அவங்க மெஸ்ஸும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இவன் தண்ணியே குடிக்க மாட்றா, இவன் தண்ணியே குடிக்க மாட்றான். அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் தேவைப்படுற மருந்து இந்த பல்செட்டில்லா. ஏன்னா வாயெல்லாம் வறண்டு இருக்கும், ஆனாலும் அவங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க பல்செட்டில்லா. பொதுவா ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான், அவங்க ஒரு வெளுத்த முகம், முடிவெடுக்க முடியாத, மெதுவான, எளிதில் அழக்கூடிய, கண்கள்ல நீர் தேங்கி இருக்கிற நீலக்கண் குழந்தைகள் இருந்தா நீங்க கண்ணை மூடிட்டு பல்செட்டில்லா கொடுத்துடலாம். அப்படி இல்லாமையும் அன்புக்கு ஏங்குறது அவங்க முகத்துல தெரியும், கண்ணுல தண்ணி தேங்கி இருக்கிறது, பாசக்காரி, ஒரு மென்மையானவள், இதமானவள், கோச்சு சுவாவி, பணிஞ்சு வளைஞ்சு கொடுத்து போகக்கூடியவங்களா இருந்தாலும் நம்ம பல்செட்டில்லா கொடுக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் சினுங்கக்கூடிய கொழுக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து பல்செட்டில்லா தாராளமா கொடுக்கலாம். அவங்களுக்கு சளி, காய்ச்சல், இருமல், எந்த நோய் இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியமான மருந்து இந்த பல்செட்டில்லா. அதே மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்தே பிரச்சனை அப்படின்னாவே நம்ம இந்த மருந்தை கொடுக்கலாம். நீ நிறைய பெண்களை நான் பார்த்திருக்கேன், அவங்களுக்கு இந்த மென்சஸ் டயத்துல வர வயிற்று வலி, ஃபர்ஸ்ட் ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்தே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு சார் அப்படின்னு சொன்னாவே நம்ம இந்த இதை கொடுத்தோம். இந்த பூப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏஜ் அட்டன் பண்ற அந்த டயத்துல இருந்தே பிரச்சனை அப்படின்னா இந்த பல்செட்டில்லா. இவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மென்சஸ் வந்து அந்த மென்சஸ் அந்த அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை அன்னையில இருந்து அந்த அவங்களுக்கு உடல்ல நிறைய மாற்றங்கள், அந்த தொந்தரவுகள் எல்லாம் இருந்தாவும் நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி மென்சஸ் பிரச்சனை நிறைய இருக்கு, ஃபர்ஸ்ட் மென்சஸ்ல இருந்து நிறைய, அது வந்து கம்மியா தான் வருது, லேட்டா தான் வருது, இடையிடையே வருது அப்படின்னாலும் நீங்க இந்த மருந்தை கொடுக்கலாம். இவங்களுக்கு ஹீட்டான ரூம் வந்து மூச்சு முட்டும். ஒரு க்ளோஸ்டான ரூம்குள்ள இருந்தானா அவங்களுக்கு மூச்சே விட முடியாது, சிரமப்படுவாங்க. வெளியில இருந்தா ஓப்பன்ல வெட்ட வெளியில இருந்தா தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த டீன் ஏஜ்ல வந்து அவங்களுக்கு நிறைய முகப்பருவம் வரும். முகப்பருவம் வரக்கூடிய குழந்தைங்களுக்கும் இந்த மருந்து ரொம்ப முக்கியமானது. மென்சஸ் பிரச்சனைங்கிறது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த பல்செட்டில்லா மருந்து. ஏஜ் அட்டன் பண்ணதுல ஆரம்பிச்சு அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். மென்சஸ் எல்லாம் வந்து காலில் தண்ணி நினைச்சாலே அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரொம்ப ரத்த சோகை அவங்களுக்கு இருக்கும்.
மாதவிடாய் வந்து அடிக்கடி பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மாதவிடாய் ரொம்ப கெட்டியா வரும், லேட்டா வரும், கம்மியா வரும், வந்தாலும் கட்டி கட்டியா அப்பப்போ மாறி மாறி வரக்கூடியதா இருக்கும். மென்சஸ் டயத்துக்கு பதிலாக மூக்குல ரத்தம் வரும், வெள்ளைப்படுதல் இருக்கும். வெள்ளைப்படுதல் வந்து பால் போல ஒரு மாதிரி கெட்டியா ஐஸ்கிரீம் மாதிரி அந்த வெள்ளைப்படுதல் இருக்கும். அது மென்சஸ் டயத்துல முதுகு வலியோட ரொம்ப சோர்வோட அந்த இது இருக்கும். இப்படி எல்லாம் இருந்தாலும் நம்ம இந்த மருந்தை கொடுக்கலாம். மென்சஸ் டயத்துல வலி, அதுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு மருந்து. சிலருக்கு ஏஜ் அட்டன் பண்ற அந்த இதுவே தாமதம் ஆயிடும். அந்த வயசுல பண்ணாம 15 வயசு அப்படிங்கிறத விட்டு தாண்டி போய் மென்சஸ் வந்து வரும். அப்புறம் அந்த மென்சஸ், அதாவது அந்த ஏஜ் அட்டன் பண்ற டயத்துல அடிக்கடி தலைவலி வரக்கூடியது இந்த மருந்து. அடிக்கடி தலைவலி வரும். அந்த தலைவலி நல்லா வெட்ட வெளியில போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். தலையெல்லாம் பாரமா இருக்கும். தலை குளிச்சதுக்கு அப்புறம் தலைவலி வர்றது, இதெல்லாம் இந்த மருந்துக்கு ஒரு முக்கியமான ஒரு புள்ளி. கம்பளி உடை உங்களுக்கு ஒத்துக்காது. அதை உடுத்தினாவே உங்களுக்கு அரிப்பு வரும். அது போத்திக்கிட்டாலும் உங்களுக்கு அரிப்பு வரும். அதனால இவங்க கம்பளி உடைய போத்திக்க விரும்ப மாட்டாங்க. இவங்க உடம்பு ரொம்ப வெப்பமாவே இருக்கும். அதனால போர்வை போத்திக்கிறதுங்கிறது அவங்களுக்கு பெருசா பிடிக்காது. இது அம்மைக்கு ஒரு முக்கியமான மருந்து. இப்போ ஒரு வெய்ய காலம், அதனால உங்களுக்கு நீங்க இது ஒரு அம்மை சீசன். இந்த சயத்துல இதுல வந்து அம்மை வராம இருக்கும்னாவே நீங்க முன்னாடியே ஒரு பல்செட்டில்லா மருந்தை போட்டுக்கலாம். அது எல்லா அம்மைகளுக்குமான ஒரு முக்கியமான மருந்து. சின்னம்மை, தட்டம்மை, இது எந்த அம்மை வந்தாலும் சரி நம்ம இதை பயன்படுத்தலாம். ஒரு தடுப்பு மருந்தாவே நம்ம இதை பயன்படுத்தலாம். அம்மைக்குன்னு ஒரு முக்கியமான தடுப்பு மருந்து வரியோலினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து. அது அம்மை பாலிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஹோமியோபதி மருந்து. அந்த மருந்தையும் நீங்க பயன்படுத்தலாம். ஆனா பல்சட்டில்லாவும் ஒரு முக்கியமான தடுப்பு மருந்து அம்மை நோய் வராமல் தடுப்பதற்கு. அதே மாதிரி சுகப்பிரசவம் ஆவறதுக்கு ஒரு முக்கியமான மருந்து. இந்த மருந்து கொடுத்து நான் நிறைய பேருக்கு வந்து அதாவது இந்த கொடி சுத்தி பிறந்திருக்கு, இது ஒரு பிரீச் பேபி, அதாவது தலை திரும்பாம மேல இருக்கு இப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க அதை ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும்பாங்க. அப்படி இருக்கிற நிலைமையில கூட நீங்க பல்சட்டில்லா, அதாவது இன்னைக்கு நைட்டு டெலிவரி சார் அப்படின்னு சொல்லாங்க, இன்னைக்கு காலையில நீங்க பல்சட்டில்லா கொடுத்த விட சாயந்தரம் அந்த குழந்தை திரும்பி நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். நார்மலான டெலிவரி அப்படிங்கிறது ஆகும். அப்போ அது இல்லாம பொதுவா இந்த இப்ப இருக்கிற காம்ப்ளிகேஷன் நிறைய, அந்த கர்ப்ப காலத்துல தேவைக்கு அதிகமா மருந்துகளை கொடுத்து குழந்தைகள், வயிற்றுல இருக்கிற குழந்தையை பெருக்கடிச்சு அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற கட்டாயத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் நீங்க இந்த பல்சட்டில்லா மருந்தை கொடுத்தா அது நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொடி சுத்தி பறக்கிறது எது இருந்தாலும் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். பல்சட்டில்லா பொதுவா நீங்க சில கேரக்டர்லாம் நீங்க அப்சர்வ் பண்றதுக்கா சில பாயிண்ட்ஸ். பொதுவா இவங்க ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி தான். இவங்க தலையாட்டி பதில் சொல்லுவாங்க. எதுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் ஆமா, இல்ல, இப்படி ஒண்ணு, இப்படி நேரா ஆட்டுவாங்க மண்டையை, இல்லாட்டி இப்படி சைட்ல ஆட்டுவாங்க. அதே அப்படி இருக்கிறவங்களுக்கும் நம்ம பல்சட்டில்லா அப்படிங்கிற மருந்தை நம்ம யோசிக்கலாம். அதே நேரத்துல ரொம்ப அமாவாசை மாதிரி என்ன வார்த்தையில சொல்ற மாதிரி ரொம்ப கையை கட்டியே இருக்கிறது, கையை கட்டிட்டே இருக்கிறது, டாக்டர்கிட்ட வந்து உட்கார்ந்து கையை கட்டியே பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த பணிவை காட்டுறாங்க. கை கட்டி இருக்கிறது எதை காட்டுதுன்னா ரொம்ப பணிவான ஆளு, நீ எது சொன்னாலும் கேட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அப்ப அதே மாதிரி யார் ஆண் இருந்தாலோ பெண் இருந்தாலோ நம்ம அவங்களுக்கு கட்டாயம் பல்சட்டில்லா அப்படிங்கிற மருந்தை நம்ம கொடுக்கலாம். பல்சட்டில்லா பத்தி நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இவர் வெக்கையான வீட்டுக்குள்ள அவரால் இருக்க முடியாது, இருந்தா அவருக்கு மூச்சு முட்டும். இவரு இயற்கையிலே வந்து ஒரு சூடு வந்து ஒத்துக்காது. ஆனா ஜில்லுன்னு காத்து இருந்தா அது ரொம்ப அவருக்கு நல்லா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருப்பார். இவருக்கு வந்து பிடிச்ச உணவு ஒத்துக்காது. பல்சட்டில்லாவுக்கு பிடிச்ச உணவுங்கிறது ஒத்துக்காது. இவருக்கு வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னன்னா அதெல்லாம் சாப்பிட்டா இவருக்கு சளி பிடிக்கும். அது இவருக்கு என்ன உணவு, பிரியாணி சாப்பிட்டா, பிரியாணி பிடிக்கும் சார் ஆனா சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது. ஐஸ்கிரீம் பிடிக்கும் சார் ஆனா சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது. பிரெட்டு, அந்த பேக்கரி ஐட்டம் நம்ம பிடிக்கும் சார் ஆனா சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்னு சொன்னா, கூல்ட்ரிங்க்ஸ் பிடிக்கும் சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்னா அது யாருக்குன்னா இந்த பல்சட்டில்லா. நிறைய குழந்தைங்க சொல்லுவோம் சார் ஐஸ்கிரீம் பிடிக்கும் சார் ஆனா அம்மா வாங்கி தர மாட்டாங்க. ஏமான்னா வாங்கி சாப்பிட்டா ஒத்துக்காது சார். அதே மாதிரி இது வந்து ஒரு வயிற்று பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான மருந்து. அதாவது நல்லா கல்யாண சாப்பாடு சாப்பிட்றீங்க, சாப்பிட்டோம்னா வயிறு ஒத்துக்காம அப்பெல்லாம் நாங்க ஒரு கல்யாண சாப்பாடுலாம் சாப்பிட்டது ஒரு பல்சட்டில்லா போட்டாலே அது அதை டைஜஸ்ட் பண்ணிடும். அப்படியான ஒரு மருந்து. ஏன்னா ஃபேட் ஃபுட்டு, நல்ல ஒரு கொழுப்பான உணவுகள் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா
வயிறு வந்து செரிக்காது. ரொம்ப அந்த செரிமானங்கிறது ரொம்ப மெதுவா இருக்கும். அப்படி இருக்க டயத்துல பல்சட்டில்லா எடுக்கிறப்ப அது செரிமானத்தை விரைவுபடுத்தக்கூடிய ஒரு மருந்து. ஏன்னா இது நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு 2-3 மணி நேரத்துக்கு வயிறு கல்லு மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல இந்த மருந்தை போட்டா அந்த அந்த வயிற்று பிரச்சனை செரிமானம் இலகுவாகி அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆயிடும். அதே மாதிரி இது மாதிரி நல்லா 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 கொழுப்பான உணவுகள் நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா காத்தாட வெளியில நடந்து போனா அப்பவும் செரிமானம் வேகமா நடக்கும். இவங்களுக்கு வயிறு பிரச்சனைங்கிறது ரொம்ப முக்கியமானது. செரிமானம் இருக்காது, வயிறு உப்புசம், கேஸ் இதெல்லாமே அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனை. அதெல்லாம் எப்படின்னா இந்த ஒரு கொழுப்பான ரொம்ப சத்தான உணவுகள் எடுத்துக்கிறதுனால அது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா வயிறு பிரச்சனைலாம் வருது அப்படின்னாவே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான மருந்து இந்த பல்சட்டில்லா. பல்சட்டில்லாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 சிம்டம் முக்கியமானது. அவங்களுக்கு தண்ணி தாகம்ங்கிறது இருக்காது. தண்ணி தாகம் இருக்காது. உடம்புல ஒரு குளிர் இருக்கும், ஒரு குளிர்ச்சி உடம்புக்குள்ள இருக்கும். அவங்க விடுற மூச்சு இயல்பான மூச்சு இருக்கு. அதாவது இயல்பான மூச்சுனா வயிறு ஏறி இறங்கும். ஆனா இவங்களுக்கு நெஞ்சு ஏறி இறங்கும். அதாவது சிறு மூச்சுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிறு மூச்சா இருக்கும். இந்த 3 சிம்டத்துக்கூட அவங்களுக்கு செரிமான பிரச்சனை இருந்தாலோ மென்சஸ் சார்ந்த பிரச்சனை இருந்தாலோ நீங்க என்ன மருந்து நம்ம எடுத்துக்கலாம்னா பல்சட்டில்லா அப்படிங்கிற மருந்து தான் நம்ம அதுக்கான பொருத்தமான மருந்து. அதே நேரத்துல காய்ச்சல் டயத்துலயும் இது ரொம்ப முக்கியமான மருந்து. காய்ச்சல் இருக்கிறப்போ அவங்களுக்கு தண்ணி தாகம் இல்லாம ஒரு உடம்புல ஒரு ஒரு குளிர்ச்சி இருந்து அதே நேரத்துல மூச்சு வந்து சிறுமூச்சா விட்டாங்கனாலும் இந்த மருந்து தான் பொருத்தமான மருந்து. இவங்களுக்கு சளி எல்லாம் பிடிச்சிட்டா வாசனையே தெரியாது. சளி அந்த அந்த சளி சிந்துற சளி ஒரு கெட்ட வாடை அடிக்கும் நமக்கு. சளி வந்து மூக்கடைச்சிக்கும். படுத்தாலோ வீட்டுக்குள்ள இருந்தாலோ அந்த சளி வந்து வரும். ஆனா வெளியில போனா காத்தாட போறப்போ அந்த சளி வந்து அவ்வளவு வராது. இந்த சளி வந்து எப்படி இருக்குன்னா பச்சையா ஆரஞ்சு கலர்ல டேஸ்ட் இல்லாம சில நேரத்துல மஞ்சள் கலர்லயும் இந்த சளி வரும். நல்லா திக்கா இருக்கக்கூடிய சளியா அது வரும். நல்லா மஞ்சளா திக்கா வரும். அந்த மாதிரி சளி வந்து இந்த பல்சட்டில்லாவுடைய கேரக்டர். இவங்க தலையணியை வந்து 2 தலைவாணி வச்சு படுக்கக்கூடிய ஆளா இருப்பாங்க. கையை தலைக்கு மேல வச்சு படுத்து தூங்குறது அப்படியான ஆட்கள் இந்த பல்சட்டில்லா. லேட்டா தூங்கி லேட்டா எந்திரிக்கக்கூடிய ஆள் பல்சட்டில்லா. பல்சட்டில்லாவுக்கு இப்போ லேட்டா தான் படுத்து தூங்குவாங்க. அதே மாதிரி காலையில லேட்டா தான் எந்திரிப்பாங்க. அப்படியான ஆள் இந்த பல்சட்டில்லா. பல்சட்டில்லாவுக்கு வந்து யூரின் போறதெல்லாம் வந்து அடிக்கடி இருமுனா தும்முனா மூக்க சிந்துனா திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டா ஒரு சர்ப்ரைஸ் கிடைச்சா சர்ப்ரைஸ் ஷாக்கு அப்பா கூட யூரின் வந்து தன்னை அறியாம போயிடும். சின்ன குழந்தைங்க பெண் குழந்தைங்களுக்குலாம் வந்து பெட்ல யூரின் போற பழக்கம் இருக்கும். அவங்களுக்கும் இது ஒரு முக்கியமான மருந்து. அப்புறம் இவங்க கொஞ்சம் ரத்த சோகை உடல்வாங்க. ஏன்னா அவங்க பார்த்தாவே கொஞ்சம் வெளிரி போன மாதிரி இருப்பாங்க. அவங்க ரத்த சோகை இருக்குன்னு நிறைய டானிக் எடுத்துப்பாங்க. எறும்பு சத்து டானிக் எல்லாம் எடுப்பாங்க. அது சாப்பிட்டதுனாலயும் அவங்களுக்கு பிரச்சனை வரும். நிறைய டானிக்ஸ் எல்லாம் எடுத்ததுனால அவங்களுக்கு பிரச்சனை இருந்ததுனாலும் நீங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான மருந்துங்கிறது பல்சட்டில்லா. பல்சட்டில்லாவுக்கான குணங்குறிகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு கிளாசிக்கா பல்சட்டில்லாவை சொல்லணும்னா அப்படியே ஒரு பெண்ணா நம்ம உருவகப்படுத்திக்கலாம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இப்படி இருக்கக்கூடிய ஒரு இயல்பான பெண். அவ எதுக்கு எடுத்தாலும் வளைஞ்சு கொடுத்து போற ஒரு மென்மையான கண்ணுல நீர் தேங்கி இருக்கிற ஒரு பாசக்காரி அப்படின்னா அது பல்சட்டில்லா தான். அடுத்தவங்களுக்கான அந்த கவனிப்பு, அடுத்தவங்க என்னை கவனிக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய, பாசம் எதிர்பார்க்கக்கூடிய, ஒரு இரக்கம் எதிர்பார்க்கக்கூடிய, அதுக்காக அதாவது இந்த தனக்கு பாசம் கிடைக்கணுங்கிறதுக்காகவே சிறு சிறு சூழ்ச்சிகள் செய்யக்கூடிய நபராகவும் இந்த பல்சட்டில்லா இருக்கு. ஒரு வெகுளியான ஒரு பாசக்காரி அப்படிங்கிறதா பல்சட்டில்லாவோட ஒரு பிக்சர். இவங்களுடைய உடல் குறிகளும் சரி மனக்குறிகளும் சரி மாறிக்கிட்டே இருக்கும். அழுதுகிட்டே இருப்பாங்க, டக்குன்னு சிரிப்பாங்க. அப்படியே அவங்க மாறும். அந்த அந்த மாற்றம்ங்கிறது இந்த சந்திரமுகி படத்துல வர அந்த ஜோதிகா மாதிரி இருக்கும். ஒரு ஒரு அழுகையும் அந்த அன்புக்கான ஏக்கமும் சிரிப்பும் இதெல்லாம் மாறி மாறி வரும். அதெல்லாம் நீங்க பார்த்தா தெரியும். இவங்க வந்து இந்த வெளி காத்த விரும்பக்கூடியவங்க. சில்லுன்னு காத்து இருந்தா அது ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். ஆனா அந்த காத்து ஈஸியா இவங்களுக்கு உடம்பு குளிர்ந்து போய் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சுக்கும். இவங்க ஒரு மென்மையான கூச்சமான உணர்ச்சி வசப்படக்கூடிய வெக்கப்படக்கூடிய
அதே நேரத்துல நம்மளை பிடிச்சிட்டு விட மாட்டாங்க. இப்போ நீங்க ரொம்ப அன்பு காட்டிட்டீங்கன்னா அந்த பல்சட்டில்லாட்டு இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. ஏன்னா அவங்க உங்களை பிடிச்சிக்குவோம். இவங்களுக்கு வர நோய்க்குறிகளும் டக்கு டக்குன்னு இடத்த மாத்திட்டே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த தாளமை எல்லாம் போட்டுதுன்னா டக்குன்னு அந்த மார்புல போய் கட்டியா மாறிடும். இல்ல ஆண்களுக்குன்னா விதையில போய் அது கட்டியா மாறிடுது. இது மாதிரி அந்த நோய் டக்கு டக்குன்னு இடத்த மாற்றும். அதே மாதிரி வலியும் பாத்தீங்கன்னா தலைவலியா இருக்கும், டக்குன்னு வயிற்று வலியா இருக்கும், கால் வலியா இருக்கும், அப்படி இடத்த மாறிட்டே இருக்கும். அது மாதிரி ஏன்னா அது டக்கு டக்குன்னு மாறக்கூடியது இந்த பல்சட்டில்லாவுடைய தொந்தரவுகளும் சரி. பல்சட்டில்லாங்கிற பெண் இயல்பும் இல்லை, தொந்தரவுகளுமே இடம் மாறும். இவங்களால அலாம நோயை சொல்லவே முடியாது. அப்படியான ஆள் பல்சட்டில்லா. அப்புறம் முக்கியமா அவளை பார்க்கணும்னா நம்ம அந்த ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்தே அவளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம பல்சட்டில்லாவை யோசிக்கலாம். அவங்களுக்கு வர சளி மஞ்சள் கலந்த ஒரு பச்சை சளியா அது இருக்கும். இவங்களோட தொந்தரவு ஒரே ஒன்ன போலவே இருக்காது. சார் வயிற்றால போகுதுன்னு சொன்னா கூட அவங்க காலையில ரொம்ப கெட்டியா போச்சுமாங்க, அடுத்த வாட்டி போடுறப்ப தண்ணியா போச்சுமாங்க. ஒரே மாதிரியே அவங்க தொந்தரவு ஒரே மாதிரியே இருக்காது, டக்கு டக்குன்னு மாறிடும். அப்புறம் தண்ணி தாகமின்மை அதோட சேர்ந்து நிறைய தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னாவே இந்த மருந்தை நம்ம யோசிக்கலாம். வலியும் இடமாறக்கூடிய வலிகளாவே இருக்கும். வாய் காஞ்சிருக்கும், தண்ணி தாகம் இருக்காது, வயிற்றுப்போக்கும் ஒரே மாதிரி இருக்காது, தூக்கம் லேட்டா எந்திரிக்கிற ஆட்கள். அப்புறம் இது ஒரு முக்கியமான மருந்து நாட்பட்ட நோய்களை துவக்கிறது. நாட்பட்ட நோய்களுக்கு ரொம்ப நாள் நோய் இருக்குன்னா இந்த மருந்தை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த நோயாளிகள் பார்த்தீங்கன்னா ரத்த சோகை உள்ள நிறைய அயன் டானிக்ஸு அதெல்லாம் ரொம்ப நாளா எடுத்தவங்களுக்கான ஒரு மருந்தா இந்த மருந்தை பார்க்கலாம். இந்த மருந்து இந்த மருந்தோட குறிகள் நிறைய இருக்கு. இருந்தாலும் இந்த மருந்தை நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா அதை ஒரு பெண்ணா உருவகப்படுத்தி புரிஞ்சுக்கலாம். அந்த பெண் மருந்தை இந்த மகளிர் தினத்தை ஒட்டி நாம் ஹோமியோபதி வகுப்பில் உங்களுக்கு வழங்கியமைக்கு நான் பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். இது சார்ந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்தா நீங்க கேட்கலாம். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு பல்சட்டிலா அந்த மருந்து யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், எப்ப கொடுக்கலாம், பெண்கள் பூப்ப எய்தும் போதே கொடுக்கலாம், அந்த மருந்து அந்த பெண்கள் எப்படிலாம் சாஃப்டா இருப்பாங்க, அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும், உங்க ஃபேமிலியில எப்படி பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த மருந்து கொடுத்தா எப்படி நல்லது, நிறைய விஷயங்கள் தொடங்கும் போதே மங்கையராய் பிறக்க மாதவம் செய்திடல் அந்த இதோட ஆரம்பிச்சாங்க. உண்மையிலே பெண் தான் சிறப்பு. அதுல அந்த குணங்கள் சில குணங்களுக்கு அந்த மருந்துகளை கொடுத்தா அந்த ஹோமியோபதியில சிறப்பா இருக்கு அப்படின்னு இந்த பல்சட்டிலா மருந்து யாருக்கு எப்படி கொடுக்கலாங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா விளக்குனாங்க. ஐயா வாழ்த்திடலாம். வாழ்த்திச்சு அப்படியே நம்ம இந்த இதுல ஐயா சொன்னதுல ஏதாவது கேள்வி கேட்கறவங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக ஹோமியோபதி மருத்துவர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் இன்னைக்கு மகளிர் தினம் நேற்று பெண்களுக்கு இந்த பல்சட்டிலா மருந்து அதை எப்படி கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கலாம், அது எவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறத பத்தி தெளிவா விளக்கம் கொடுத்தாங்க. ஐயா அவர்கள் அது உடல் நலம். வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருத்தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞான மோங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கல்யாணி குமரேசன் அம்மா ஐயாட்ட கேள்வி கேக்குறீங்களா? ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. இப்ப பொண்ணு 7 மாசம் கர்ப்பமா இருக்காங்க எங்கய்யா. இப்ப வெளிநாட்டுல இருக்காங்க. இப்ப டெலிவரிக்கு மே மாசம் போகணும். அப்ப வாங்கிட்டு போய் டெய்லி குடுக்கலாமா, டெலிவரி டைம்ல குடுக்கலாங்க ஐயா? தொந்தரவு எதுவும் இல்லைன்னா நீங்க ஒரு மட்டும் வாங்கி கொடுக்கலாம், டெய்லியும்லாம் கொடுக்க வேண்டியது. டெலிவரி டைம்ல மட்டும் ஒரு 3 நாள் குடுக்கலாமாங்க ஐயா? கொடுக்கலாம், ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொடுக்கலாம். ஓகே ஓகே. இது எங்க ஹோமியோபதி மெடிக்கல்ல வாங்கிக்கோங்க ஐயா? வாங்கிக்கலாம். ஓகேங்க. அப்புறம் டைஜஷனுக்கு சொன்னீங்க. நார்மலாவே டைஜஷன் பிரச்சனை இருந்தா 1 மந்த்துக்கு எடுக்கலாமா? அப்படி எல்லாம் எடுக்க கூடாது. நீங்க தொந்தரவு நம்ம இப்ப
சொன்னது வந்து எப்படின்னா, அந்த கேரக்டர் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு டைஜஷன் பிரச்சனைக்கு இந்த மருந்து. ஓகே இல்லாம எல்லாரும் எடுக்கக்கூடாது. ஓகேங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஓகே. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். இந்திரா தேவி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா வளமுடன். ஐயா, என்னோட டவுட் என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன நிறைய கேரக்டர் சொன்னீங்க. அதுல வந்துட்டு சில இது கரெக்டா இருக்கு, சில இது ஆப்போசிட்டா இருக்கு, அந்த மாதிரி கேரக்டர் இல்லாம இருக்கு. அப்ப அந்த மாதிரி மிக்ஸ்டாவும் இந்த பல்சிட்டி லாவுக்கு வருமா அப்படிங்கறதாங்க என்னோட கேள்வி. ஆமா. ஏன்னா ஜஸ்ட் அதாவது அந்த ஆப்போசிட்டா இருக்கு சில கேரக்டர்ஸ்லாம். அதான் ஒண்ணும் இல்லம்மா. இப்ப நீங்களே நான் கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? அதாவது ஒரு ஆண்ட என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? சுதந்திரமும் சுயமரியாதையும் சுதந்திரமும் சொன்னீங்கய்யா. ஓகே. இப்ப சுதந்திரமும் சுயமரியாதையும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்து என்ன எதிர்பார்ப்பீங்க? இல்ல ஆக்சுவலா இந்த அன்புங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய கேள்வி இருக்குங்க. ஏன்னா அன்பு நிறைய குடுக்குறோங்கிற பேர்ல கண்டிஷன்ஸ் தானங்க நிறைய வருது ஆண்கள் கிட்ட இருந்து பெண்களுக்கு. அன்பு குடுக்குறாங்க, ஆனா நான் நினைச்ச மாதிரிதான் இருக்கணுங்கிற மாதிரி அது சேர்ந்து கண்டிஷனும் சேர்ந்து வரப்ப அந்த அன்பு பெரிய விஷயமா சில நேரங்கள்ல தெரிய மாட்டேங்குது இல்லைங்கய்யா. அப்ப சுதந்திரம் தான் எனக்கு வேணுங்கிற ஃபீல் வருது இல்ல. அதான் என்னன்னா, இப்ப உங்களுக்கு அன்பு வந்து கண்டிஷனலா கிடைக்கிறதுனாலதான் சுதந்திரமும் சுயமரியாதையும் நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஆனா அன்பு ஒரு அன்கண்டிஷனலா உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா சுயமரியாதையும் தூக்கி போட்டுருவீங்க. அது தேவையே கிடையாது. அதோடைய பயன்பாடே கிடையாதுங்க. அப்ப இங்க அன்புக்கு கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கறதுனாலதான் உங்களுக்கு அது மேல அவங்க கொடுக்கறவங்க மேல சமயத்துல நமக்கு முரண்பாடு வரலாம். ஆனா நம்ம நார்மலான லைஃப்ல வந்து கண்டிஷன்டு லவ் தானங்க இருக்குது. இங்க பார்த்தோம்னா நம்ம லைஃப்லயே ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலுமே பெண்ணே இப்ப நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம பல்சட்டில படிக்கிறப்பே பார்த்தோம். பெண்ணே வந்து ஏன் அன்பு செலுத்துறா அப்படின்னா அவளே வந்து தனக்கு திருப்பி வேணுங்கிறதுக்காக தான் அவ செலுத்துறா. அதுல ஒரு சுயநலம் அவளுக்குள்ளே இருக்கு. ஆமா, சுயநலம் அப்போ சொன்னீங்க ஐயா. இருக்கு. இப்ப நீங்களே உங்க குழந்தைங்க மேல அன்பு செலுத்தினாலும் அந்த அன்பு நமக்கு அன்கண்டிஷனலா தான் இருக்கும். தாய் ஒரு குழந்தைக்கு செய்யறது அன்கண்டிஷனலா தான் இருக்கும். இருந்தாலும் அதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என் குழந்தை அப்படிங்கிறப்போ அப்ப வந்து இங்க அன்கண்டிஷனல்ங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாமே கண்டிஷனல் தான். சில கண்டிஷன் இல்ல நான் சொல்றது வந்து சில சின்ன சின்ன விஷயங்கள். இப்ப நம்ம பெரிய குழந்தைங்களை வளர்க்குறோம்னா பின்னாடி நம்மள பாத்துக்கணும், அதே அன்பு நமக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி நினைச்சு நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோம். சோ அது ஒரு அம்மா கிட்ட எல்லா அம்மா கிட்டயுமே அந்த எதிர்பார்ப்பு இருக்குங்கிற மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஆனா கணவர்கிட்ட இருந்து வரப்போ வந்து ஒரு நான் சொல்ற மாதிரிதான் நீ செய்யணும்னு எல்லாத்துலயுமே இந்த கண்டிஷன்ஸ் நார்மல் டே டு டே லைஃப்ல இது வர்றப்போ அந்த அன்பு எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி தானங்க நிறைய நேரம் தோணுது. உன்னோட அன்பால அந்த கண்டிஷன்ஸ் வருதுன்னா அந்த அன்பே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தானங்க தாட் நமக்கு வரும். ஓகேம்மா. ஆனா என்னன்னா நீங்க அப்படி இந்த பல்சட்டில்லா மாதிரி அன்பு செஞ்சு பாருங்களேன். அந்த கணவனும் ஒரு குழந்தையா மாறிடும். அத நமக்கு வந்து நம்முடைய படிப்பு, நம்முடைய லாஜிக் இது எல்லாமே வந்து ஒரு இந்த பல்சட்டில்லாவா மாறுவதற்கு தடுக்குது. ஆனா இயல்பிலே பெண் இந்திரா தேவி அப்படி கிடையாது. அவ்வளவு அன்புக்கு ஏற்கிறவதான். ஆனா அந்த அன்பு இங்க கண்டிஷனலா கிடைக்கிறதுனாலதான் இங்க பிரச்சனை. நீங்க அப்ப பாருங்க. ஆமா, உண்மையான ஏக்கம்ங்கிறது அன்புதான். அப்ப பல்சட்டில்லா உங்களுக்குள்ள அந்த இயல்பு குணம்ங்கிறது இருக்கதான் செய்யும். அப்ப நீங்க பல்சட்டில்லா எடுத்துக்கலாம். ஐயா அப்படி ஒண்ணு சொல்றீங்கன்னா அப்ப எல்லா பெண்களுக்குமே அன்பு வேணாம்னு நினைக்கிற பெண் யாருங்க இருக்க முடியும்? எல்லா உயிர்களுமே ஆண் பெண்கிற வேறுபாடு இல்லாம எல்லாருக்குமே தன் மேல அன்பு செலுத்தணுங்கிறதானங்க பேசிக்காவே வரும். அப்படி பார்த்தா அப்ப இந்த மெடிசன் எல்லாத்துக்குமே அந்த எல்லாருக்கும் தேவைப்படும். எல்லாருக்குமே கட்டாயம் தேவைப்படும். அதான் நான் சொல்றேன். எல்லாருக்குமே தேவை. அதனால நீங்க கேட்ட முதல் கேள்வி என்னன்னா ஒரு பாதி இல்ல. ஆனா அந்த நோய் இருக்கிற நிலையில இந்த பல்சட்டில்லா கேரக்டர் இருந்ததுன்னா இந்த மருந்து நீங்க கொடுக்கலாம். நோய் இருக்கிற நேரத்துல அவங்களுக்கு இப்போ எப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு தொந்தரவு இருக்கு, தலைவலி இருக்கு, அப்ப நீங்க எரிஞ்சு ஒரு சிடுன்னு இருக்கிறீங்க, பாக்குறவங்கள திட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நக்ஸ்வாமிக்கா தேவைப்படும். நம்ம ஏற்கனவே நடத்திருக்கோம். ஆனா இப்ப நீங்க தலைவலி இருக்கும் போது எனக்கு சினுங்குறீங்க, எனக்கு யாராவது பக்கத்துல இருந்து என்ன புடிச்சுக்குங்க, எனக்கு அப்படின்னு இந்த அழுகுறீங்க அப்படின்னா அப்ப பல்சட்டில்லா தேவைப்படும். அவ்வளவுதான். அந்த நோய் நிலைமையில என்ன கேரக்டர் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்களோ அதுக்குதான் வருது. சரிங்க, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நல்லா இருந்ததுங்க வகுப்பு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நல்லது. அடுத்து ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா பல்சட்டில்லா வந்து பெண்ணுக்கு நிகரா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.
ஆஹ் அது ரொம்ப நன்றி. பல்சட்டிலாவே ஒரு பெண் தான். ரொம்ப தெளிவா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த ஹோமியோபதி கிளாஸ் என்னாலதான் கவனிக்க முடியல, இன்னைக்கு நான் பார்த்தேன். அப்புறங்க ஐயா, எங்க வீட்டுக்காரவங்களுக்கு வந்து அந்த யூரின் அடிக்கடி போகுதுங்க ஐயா, இந்த பல்செட்ல குடுக்கலாங்களா ஐயா? இந்த கேரக்டர் நான் சொன்ன கேரக்டர்லாம் இருந்ததுன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்கலாம். அப்படிங்களா? ஆமா, கேரக்டர் தான். கேரக்டர் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம், கேரக்டர் இல்லைன்னா கொடுக்க கூடாது. ஓ சரிங்க ஐயா. நோய்க்கு மருந்து கிடையாதுமா, அந்த சரிங்க. நோயாளியுடைய கேரக்டருக்கு தான் மருந்து. அந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா இது பெண் ஆண் அப்படின்லாம் பார்க்காம அவங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ உங்க 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 வீட்டுக்காரர் வந்து எப்பவுமே என் மனைவி என் கூடவே இருக்கணும், எப்பவுமே பத்தி என் மேல உனக்கு பாசமே இல்லை பத்தியா அப்படின்னு அவங்க சொன்னா அவருக்கு நீங்க இந்த மருந்து கொடுக்கலாம். ஓ சரிங்க 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 ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஹேமலதா பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. இது வந்து என்னோட அம்மாவையே பார்த்த மாதிரி இருந்தது சார். இது பல்சட்டிலா வந்து இப்ப இந்த மலர் பத்தி நீங்க சொல்லும் பொழுது அம்மாவுக்கு கண்டிப்பா இது வந்து கொடுத்துடலான்ட்டு. அவங்களுக்கு வந்து ருமட்டோ ஆர்த்ரைட்டிஸ்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நான் வந்து நேச்சுரோபதி வந்து இது கொடுத்து அது கொஞ்சம் சரி பண்றதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் எடுத்தது சார் நான் லாஸ்ட் இயர். ஆனா அவங்க அந்த மைண்ட்ல வந்து வச்சுக்கவே மாட்டேன்றாங்க. அவங்க சொல்லி கொடுத்தாங்க, நீங்க வந்து நீங்க நல்லா இருக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க, நீங்க வந்து ஓகே தான் அப்படின்னு. பட் இவங்க வந்து இப்ப எனக்கு அது நல்லா புரியுது. எங்க அப்பா கொஞ்சம் நக்ஸ்வாமிகா மாதிரியும் இவங்க வந்து பல்சட்டிலா மாதிரியும் தான் இருக்காங்க. சோ அது டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. அப்பாவுக்கு நக்ஸ் கொடுத்துட்டேன் இப்ப ஏற்கனவே. இப்ப நான் வந்து அனுப்பிட்டேன் அப்பாவுக்கு. அப்ப அம்மாவுக்கு இது கொடுத்தா ஓகே, அவங்க 2 பேர்த்தோடைய இது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்றேன் இப்ப நான். இது வந்து செப்பியா கூட அது வந்து செப்பியா கூட ஒரு கொஞ்சம் கேரக்டர் வந்து ஆட் ஆகுது. அப்போ 2 மெடிசன்ஸ் வந்து அட் ஏ டைம் நம்ம கொடுக்க முடியுமா? நம்ம கொடுக்க கூடாது. அந்த செப்பியாவும் பல்சட்டிலாவும் என்டையர்லி ஆப்போசிட் பர்சன். செப்பியா வந்து என்ன சொல்லணும், எனக்கு சுதந்திரம் வேணும். செப்பியா வந்து நான் எனக்கு யாரும் சார்ந்திருக்க நான் விரும்ப மாட்டேன், நானே எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், எனக்கு அன்பும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லைன்றோம். ஆனா பல்சட்டிலாம் எனக்கு அன்பு வேணும், நான் அடிமையா வேணா இருக்கிறேன், என் மேல அன்பு காட்டு, நான் உன் சமையல் கட்டுல கூட படுத்துக்கிறேன், என்ன நீ கவனிச்சுக்க, நான் இந்த அந்த வீட்டுல ஒரு மூலையில கூட இருந்துக்கிறேன், ஏன்னா எனக்கு நீ உன் பாசமா வச்சிருந்தா போதும்னு சொல்லும் பல்சட்டிலாம். அப்போ பல்சட்டில அது வந்து கரெக்டா இருக்கும். ஆமா, பல்சட் செப்பியா வந்து என்ன பண்ணும், எனக்கு ஈக்குவல் ரைட் வேணும், நீனும் சம்பாதிக்கிற நானும் சம்பாதிக்கிறேன், அப்ப எனக்கு ரைட் வேணும்னு சொல்லக்கூடிய ஆள் இப்ப செப்பியா. அப்ப அப்படி இருந்தாதான் நீங்க செப்பியா கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்க பல்சட்டில தான். எனக்கு அன்பு தேவையில்லை அப்படின்னு சொன்னா அது செப்பியாவா தான் இருக்கும். அன்பு வேணும்னா அது பல்சட்டிலாவா தான் இருக்கும். அன்பு தேவையில்லைன்னா நம்ம செப்பியா கொடுத்துடலாம் அவங்களுக்கு, இல்லைங்களா? ஆமா ஆமா, அது புருஷனையே. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா வகுப்பு. சரிம்மா, நல்லது இருக்குங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. இன்னைக்கு வகுப்பு ரொம்ப சிறப்பு. எனக்கு அப்படியே பொருந்தி போற மாதிரி இருந்துச்சு ஐயா. நிறைய பெண்களுக்கு 85% பெண்களுக்கு இது அப்படியே இதாகிற மாதிரி இருக்கு. எனக்கெல்லாம் இருக்கமா இருந்தா 2 வீலர் எடுத்துட்டு லாங் டிரைவ் போயிடுவேன். அந்த காத்தோட்டம் அந்த முகத்துல அந்த காத்து படும்போது எனக்கு அப்படியே இதா இருந்துச்சு ஐயா. அனிமிக்கா இருக்கேன்னுலாம் சொல்றாங்க டாக்டர்ஸ். நான் மருந்தெல்லாம் எடுத்துக்கல. ஆனா அது எனக்கு ரொம்ப நிறைய கேரக்டர் எனக்கு சூட் ஆனிச்சு. எனக்கு ஒரே மகிழ்ச்சி. ரொம்ப இன்னைக்கு நல்லா இருந்துச்சு கிளாஸ். நிறைய பெண்களுக்கு இது சூட் ஆகுற மாதிரி தாங்க ஐயா இருந்துச்சு நீங்க கிளாஸ் எடுக்கும்போது. தேங்க்யூமா. நன்றிங்க ஐயா. நன்றி. சிறப்பு. நன்றிமா. நன்றி ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன்யா. வகுப்பு ரொம்ப அருமையா இருந்ததுயா. அவங்க சொன்ன மாதிரி 80%க்கு மேல வந்து அப்படியே அப்ளிகபிள் ஆகுறது மாதிரி தாங்க இருக்கு. இப்ப இந்த மெடிசின்ஸ் எடுத்துக்கல என்ன மாதிரிங்க எடுத்துக்கணும்? கண்டினியூஸா எடுக்கணுமா? அப்படி எடுத்துக்கல கேரக்டர் வைஸ் சேஞ்சஸ் ஆகுமா? அந்த மெடிசின்ஸ் எடுக்கிறதுனால என்ன பயன்யா? ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்தா போதும். சிவஸ்ரீ சொல்லுங்க ஐயா. அம்மா, இந்த கிளாஸ் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா? ஆமாங்க ஐயா. யூடியூப் லைவ் போயிட்டு இருக்கா? லைவ் தாங்க ஐயா, கட் ஆயிருச்சு. அம்மா வந்து ஹோஸ்ட்ல இருந்ததும் கட் ஆனாங்கல்ல, திருப்பி லைவ் கட் ஆயிருச்சுங்க ஐயா. சரி, ஓகே. அப்பனா இதை அப்படியே விட்டுருங்க.
யூடியூப்ல ஏங்க போடாதீங்க. இல்லங்கய்யா நான் யூடியூப்ல ஏங்கய்யா வேணாம் வேணாம், அவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணோம்னா போடக்கூடாது, அதுக்காக தான் அவங்க ஐயா கேட்கறாங்கல்ல. அதாவது இப்ப நம்ம நீங்க வந்து இந்த மருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லணும்னா ஆஹ் அப்படி சொல்லக்கூடாது. பொதுவா மருந்து வந்து நீங்க ஒரு ஹோமியோபதி டாக்டரை பார்த்து தான் நீங்க எடுத்துக்கணும். ஆனா நான் இந்த இதுல வந்து நீங்க மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். நீங்களே ஒரு மருந்து எடுத்துக்கலாம், ஆனா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மருந்தை எடுத்துக்கணும். ஒரு 4 உருண்டை அப்படி மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். சரியாம்மா? சரிங்கய்யா. ஆஹ் வாரத்துக்கு ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல, ஒரு வேளை எடுத்தா போதும். வாரத்துக்கு ஒரு வாட்டி இடைக்கையில இந்த அழுகை இந்த மாதிரி கேரக்டர் வைஸ் சேஞ்சஸ் ஆகுமாங்கய்யா? அதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். அதாவது தொந்தரவுல மாற்றம் இருக்கான்னு பாருங்க. என்ன தொந்தரவுக்காக தொந்தரவுகள் நீங்க மருந்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க. ஓகே. என்ன தொந்தரவுக்கு நீங்க மருந்து எடுத்துக்கிட்டீங்க. இந்த தொந்தரவு இருக்கும், ஆனா கேரக்டர் இருக்கும். பேஷண்ட்டுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், அவருக்கு ஒரு தொந்தரவு இருக்கும். இப்ப நீங்க ஒரு மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா தொந்தரவு எல்லாம் குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னாலே போதும். அதுக்கப்புறம் நீங்க மருந்து எடுக்க வேண்டாம். ஒரு வேளை எடுத்தாலே போதும், ஒரே ஒரு வேளை. சரிங்க, நன்றிங்க. வாழ்வாழ்முடன். ரொம்ப மிக அருமையா இருந்துச்சு. ஓகேம்மா, ஓகே. வேறம்மா, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லங்கய்யா வகுப்பு முடிச்சுக்கலாமா?